நம்முடைய பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்லஸ்கோப் கேபி ஜோதிட மென்பொருள் நீங்களும் வாங்கி கொள்ளலாம். ஒரு மிக சிறந்த கேபி ஜோதிட மென்பொருளுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதகத்துடைய அடிப்படை தகவலை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அவருடைய பர்த் டீட்டெயில்ஸ் அப்படின்றது 22 ஜூன் மாதம் 1974 பிறந்திருக்காரு. சனிக்கிழமை நாளில் விடியற்காலை 5:40 பிறந்திருக்காரு சென்னையில். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவருடைய ராசி அப்படின்றது கடக ராசி, குருவுடைய நட்சத்திரங்க. குருவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அதில் கடகராசி 2 டிகிரின்ற போது 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்றத பார்க்கலாம். லக்னம் இவருக்கு மிதுன லக்னமாக விழுந்திருக்குது. லக்னத்திலே சூரியன், சனி, புதன் 3 கிரகம் சேர்ந்துருக்குதுங்க. அதில் புதன்ற கிரகம் வக்கரமாக இருக்குது. லக்னத்துக்கு 2வது ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகம் சேர்க்கப்பட்டிருக்குது. அப்படியே வந்தோம்னா லக்னத்துக்கு 6வது ஸ்தானத்தில் ராகுன்ற கிரகம் இருக்குதுங்க. லக்னத்துக்கு 9வது ஸ்தானத்தில் குருன்ற கிரகம் இருக்குது. லக்னத்துக்கு 12வது ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது இந்த 2 கிரகம் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது பேசிக்காக இருக்கக்கூடிய ஜாதக தகவலுங்க. லக்னம் மிதுன லக்னம், ராசி கடக ராசி, அதில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்றத பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கிறதுல பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் இவருக்கு குருவுடைய தசா காலம் நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எப்பயுமே பிறக்கிற குழந்தைகளுக்கு முதல் தசை குருவுடைய தசையாக இருக்குது. அதாவது என்னென்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்ற போது அடிப்படையாக ஸ்டார்டிங்கில் அந்த குரு தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உணவு உட்கொள்றதுல ஒரு சின்ன பிரச்சனை, அஜீர்ணம் சார்ந்த வகையில் ஒரு சின்ன பிரச்சனை, அது மாதிரி சூழல் கொடுக்கலாம். பட் இந்த குரு தசை முடிஞ்சிட்டு ஜாதகப்படி சனி தசை ஒரு 19 வருஷம், அதுக்கடுத்து பார்க்குற போது புதன் தசை ஒரு 17 வருடம், அதுக்கடுத்து கேது தசை ஒரு 7 வருடம் முடிஞ்சு இப்போ ப்ரெசன்ட் டைமில் இவருக்கு சுக்கரனுடைய தசா காலம் பயணம் செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். 2019 ஜனவரிலேருந்து 2039 ஜனவரி வரைக்கும் இவருக்கு சுக்கிர தசை 20 வருடத்துக்கு உண்டான தசை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த சுக்கரனுடைய தசையில் இப்போ ப்ரெசன்ட் டைம் உள்ள போகக்கூடிய புக்திநாதன் அப்படின்றது இப்போ 2026 மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் புத்தி போகுதுங்க. அந்த செவ்வாய் புத்தி முடிஞ்சிட்டு அடுத்து ராகு புத்தி வருது அப்படின்றத பார்க்கலாம். 2026 மார்ச் 19லேருந்து 2029 மார்ச் 19 வரைக்கும் நமக்கு ராகுவுடைய புக்தி ஒரு பெரிய புக்தி 3 வருஷத்துக்கு பயணம் செய்யுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இது பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படை தகவலுங்க. அவருடைய ஜாதகப்படி எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது, என்ன தசை, என்ன புக்தின்றது பார்த்துருக்கோம். ஃபர்தராக வரக்கூடிய பயில